மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு குழம்பு செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக்கிங். நான் வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு 5 பேருக்கு சமையல் பண்ணணும். அதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் தோருக்கு இது வந்து வெங்காயம், ஒரு 4 வெங்காயம், ஒரு 6 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகிது. இஞ்சி பூண்டு அரைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு எப்பயுமே கறி குழம்பு வச்சாலே உருளைக்கிழங்கு போடுவேன். அதனால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்து அரைக்க போகிறேன். போயிட்டு வரேன். இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு தான் போட்டாச்சு. மிச்சம் வந்து அப்புறமா எதனா செஞ்சோம்னா அது அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து அரைச்சி தண்ணி, மிக்ஸி கழுவுன தண்ணி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி கழுவுன தண்ணி கூடவே வந்து உப்பு போட்டுக்கலாம்.
காரம் போட்டுக்கலாமா? திறந்து பார்த்தாச்சு. நல்லா வதங்கிச்சு எண்ணெயில். இது நம்ம ஓகே. ம் கலரு வந்து மிளகாத்தூள் சேர்த்து எவ்வளோ கிலோ விலைன்னு கேட்பியா? பரம்பரை சூப்பராக ஒரு கையில கொட்டு வீடியோ எடுத்துக்கினேன். எவ்வளோ அளவே சொல்லாமல் கொட்டிக்கினே இருக்கா எப்படியா? சொல்லு, நீ தான் செஃப். அவன் உருளைக்கிழங்கு எப்பமா கட் பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. உருளைக்கிழங்கு குழம்பு காரமாக இருந்தால் எனக்கு தெரியாது. சரி, உருளைக்கிழங்கு எப்பமா கட் பண்ணுவேன்? உருளைக்கிழங்கு வந்து இப்போ தான் போடணும். கட் பண்ண மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுடலாம் இதை. இந்த பொண்ணு வந்து அடங்கலை. இது வந்து தித்திப்பு உருளை, அதனால தான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கும் குழம்புல போட்டதும், தித்திப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். குழம்பு வேணால் கொஞ்சம் நல்லா கிரேவியாக திக்காக அப்படியே சோம்பு மிதக்கும். சரி, சொல்லு. இது கொதித்து வெந்து குழம்பு ரெடி ஆனதும் பார்க்கலாம். மூடி வச்சிடுறேன். ஓகே. ஓகே. வாவ், ரெண்டு கண்டு கொடுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பசி எடுக்குது ரொம்ப. சாப்பிடலாமா? நல்லா இருக்குல்ல? திட்டுமா? இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து காரம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது அதிகம். காரம் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக? காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டான காரம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகம்தான். எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நாங்களாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம், பாய். சூடாக தான். சூடாக இருக்கா? அந்தடா சாப்பிடு.